வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில் ஜூன் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வெளியில் வந்து காயத்ரிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது மாதிரி இந்த கல்யாணம் வந்து என்னோட விருப்பத்தோட தான் நடக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை, நீங்களாம் அதை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் காயத்ரி சொல்கிறாங்க, இல்லைம்மா, இந்த கல்யாணம் உனக்கு எதிராக நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்கே பாரு, நீ யாருக்காவது பயந்து இந்த கல்யாணத்துக்காக சரின்னு சொல்றியா? என்ன மனசுல இருந்தாலும் சொல்லு, உன்னோட லைஃப்பை காப்பாத்துறது தான் எங்களுடைய வேலை. உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோட என்னோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு. உடனே காயத்ரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப ஃபைனலா நாங்க கேட்குறோம், இதுக்கப்புறம் உனக்கு எப்பவுமே வாய்ப்பு கிடைக்காது. கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடவை பண்றது தான், மறுபடியும் உன்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. உன் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருக்கு, உங்ககிட்ட யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் காயத்ரிக்கு அதுக்கு மேல எதுவுமே பேச முடியல. சரி, இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையை தான் சொல்றா, ஸோ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு இவங்களை ஃபோர்ஸ் பண்றது ரொம்ப தப்பு, நம்மளே போயிடுவோம் அப்படின்ட்டு காயத்ரி நேரா ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க, உண்மையாவே உங்க பொண்ணோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களை நாங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டோம், கல்யாணத்துல வந்து இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறோம், சாரி அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல, இது மாதிரி ஒரு சில பேர் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி ட்ரை பண்றாங்க, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி தப்பான தகவலோட மற்ற பெண்களோட வாழ்க்கையையும் இந்த மாதிரி போயிட்டு இடையூறு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, காயத்ரி சொல்றாங்க, சரிங்க மேடம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி, நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு எதிராக எந்த முடிவையும் எடுக்க மாட்டா அப்படின்ட்டு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இப்போ கூட நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா உங்களோட கௌரவத்துக்காக மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன், மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்துல எனக்கு முழு விருப்பம் இல்லை, எனக்கு வந்துட்டு இந்த கல்யாணமே பிடிக்கல, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை கேட்டதும் அப்ப ரேவதி இப்படி சொன்னதோட ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்க கௌரவத்துக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜா வந்துட்டு மயிலு கிட்ட, என்ன மாப்பிள்ள இது இப்படி ஆகிருச்சு, ரேவதி வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டாளே அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ரோஹிணி சொல்றாங்க, ஆமா, அதான்ப்பா, எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு, ரேவதிக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பமே இல்லை, ஆனா அத்தை வந்துட்டு ரூமுக்கு போனாங்கல்ல, அங்க போயிட்டு ரேவதி கிட்ட என்னமோ சொல்லியிருக்காங்க, ரேவதி கிட்ட அப்படி சொன்னதுனாலதான் ரேவதியே அப்படி நடந்திருக்கா, இல்லைன்னா அவ அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அம்மா தான் ஏதோ மிரட்டி ரேவதியை இப்படி சொல்ல வச்சிருக்காங்க, இல்லைன்னா ரேவதி இப்படி சொல்ல மாட்டா அப்படின்னு பேசுறாங்க. அப்போ நம்ம மயிலு சொல்றாரு, ஆமா, ரேவதி ரொம்ப பாவம், அத்தை வந்துட்டு ரொம்ப மிரட்டினதுனாலதான் அவ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்றாரு. ஆனா எந்த ஒரு கரெக்டான ஒரு ஒப்பீனியனும் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த முருகனை கண்டுபிடிச்சு உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த முருகனும் எங்க போனா அப்படின்னு தெரியல. அப்புறம் காலையில பொழுது விடியுது. ரேவதி வந்துட்டு கல்யாணத்துக்காக ரெடி ஆகுறாங்க. ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, நீ இப்படி தயாராகிறத பார்த்தா எனக்கு தாண்டி பயமா இருக்கு, கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, ஏண்டி நீ இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லடி, இது மாதிரி என் மாமா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு.
ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவரும் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீயா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவ அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு ரோகிணி வந்துட்டு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருக்கா, அவர் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு அப்படின்னு அவரோட கண்களை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. அவர் கண்டிப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாருக்கா. அதனால நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தைரியம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பை விட்டுட்டு நீ இப்படி பேசுற. கண்டிப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ரேவதி நினைக்கிறாங்க, அக்கா ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதியை வந்து ஈஸ்வரி கூப்பிடுறாங்க. இங்க பாருமா, அத்தனை பேருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிடுவியோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன். ஆனா என்னுடைய மானத்தையே காப்பாத்திருக்க அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க அம்மா, எக்காரணம் பண்ணிட்டும் யாரும் உங்களை வந்துட்டு எதுவும் பேசிட மாட்டாங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்னு மணமேடைக்கு அழைச்சிட்டு போறாங்க. ரேவதி மணமேடைக்கு போறாங்க. பார்த்தா ஹீரோவை எங்கேயுமே காணோம். அப்ப ரேவதிக்கு பயம் தாங்க முடியல. ரேவதி நினைக்கிறாங்க, என்னடா இது, அவர் எங்க போனாரு, இன்னும் அவரை காணோம். அவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா அவர் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஆனா அவரை காணோம், எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு ரேவதிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கு ரேவதியை இந்த நிலைமையில பார்த்ததோட ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. வேற ஒரு கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு நினைச்சு வர்ற வழியில ரேவதியோட இந்த கல்யாண போட்டோவை பார்த்ததோட அதிர்ச்சியாகி தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ரேவதியை வந்து பார்த்ததோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதிக்கு கல்யாணம் ஆகிட்டு அவ புருஷன் மேல அவ்வளோ பாசத்தோட இருந்தா. ஆனா திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்றா, என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ஃப்ரெண்டு பார்த்ததோட ரொம்ப ஹாப்பியா, ஏ ஹாய்டி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டும் ஹாய்டி அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு கல்யாண புடவை மாத்துறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதியோட ரூமுக்கு போறாங்க. போயிட்டு என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா, உனக்கும் கார்த்திக்கும் அப்படி என்ன பிரச்சனை, எதுக்காகடி நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அந்த ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்ற, எனக்கு ரெண்டாவது கல்யாணமா, இங்க பாரு, எனக்கு ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் இல்ல, இதுதான் என்னுடைய முதல் கல்யாணமே. என்னடி கொஞ்ச நாள் பார்க்கலன்னதோட ஏதாவது உனக்கு ஆகிருச்சாடி அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு தான் ஏதோ ஆகிருச்சு, ஏண்டி திடீர்னு வந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற, ஏதாவது பிரச்சனையாடி அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, நான் திடீர்னெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலையே, பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கிட்டையும் கொடுத்து தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். உனக்கு அம்மாவை கண்டிப்பா பத்திரிக்கை கொடுக்க சொன்னேனே, பத்திரிக்கை கொடுத்தாங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா இந்த ஊருக்குள்ள யாருக்கும் அதிகமா பத்திரிக்கை கொடுக்கவே இல்லை. இப்போ நான் இந்த கட் அவுட்டை பார்த்துட்டு தான் இங்கேருந்து வந்திருக்கேன். இங்க பாரு, இந்த கட் அவுட்ல இருக்கிறது எல்லாமே உண்மையா, உண்மையாவே நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்படி உனக்கும் கார்த்திக்கும் என்னதான் பிரச்சனை, ரெண்டு பேரும் எதனால பிரிஞ்சிங்க, ஏன் நீ இந்த மாதிரி திடீர்னு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஏய், நீ என்ன பேசுற, எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிருச்சா, இங்க பாருடி, உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருச்சா. அவங்க சொல்றாங்க, ஏய், உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன், உன் கல்யாணத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. யாரோ ஒருத்தவங்க உனக்கு தாலி கட்ட வேண்டிய நேரத்துல உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உன்னுடைய அத்தை மகனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு தெரியுமா, அதை நான் மெமரியா வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வீடியோ கூட எடுத்திருக்கேன். இங்க பாரு, அவர் தான் உனக்கு தாலி கட்டுறது அப்படின்ட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடி இது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, நீ என்னடி எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையாடி அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ சொல்றது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எதுக்காக இதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கல்யாணத்துக்கு நீ தயவு செஞ்சு ஒத்துக்காத, உனக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதை வச்சு உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்காதடி, கண்டிப்பா இது எல்லாமே உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்காத. கார்த்தி மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவங்க என்னன்னா
உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த பார்க்குறாங்க. உன்னைய கஷ்டமான வாழ்க்கையில தள்ள பார்க்குறாங்க. கார்த்தி மாதிரி ஒருத்தர் யாருமே உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு நீ அவங்க சொல்றதே கேட்காதடி அப்படின்னு சொன்னதும் ரேவதிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சுடி. அந்த விபத்து எதனால நடந்துச்சு அப்படின்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்பதாண்டி புரியுது என்ன அப்படின்ட்டு. எனக்கு ஏதோ ஞாபகம் நிறைய மறந்துருக்கு. அந்த சூழ்நிலைய அம்மா பயன்படுத்தி என்னை கார்த்திகிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கடி. கண்டிப்பா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா கோவமா மணமேடைக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, வாமா உனக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம், உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மணமேடையில உட்கார வைக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கணும். அம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. யாரோ உங்ககிட்ட ஒரு தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. நீ அதை வச்சுக்கிட்டு இப்படி கேட்குற. உனக்கெல்லாம் கல்யாணமெல்லாம் ஆகலை. அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா, ரோகிணி எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம். ஆகா, நம்ம நினைச்சது நடக்குது. ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ரேவதிக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது போதுமே நமக்கு அப்படின்னு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அம்மா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமா. எதுக்குமா என்கிட்ட போய் சொல்றேன். இங்க பாரு, உண்மையாவே எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா? ஏன் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இப்போ எனக்கு எதுக்கு இப்படி அவசர அவசரமா 2வது கல்யாணத்தை ஏற்பாடு பண்றீங்க? அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மாடி அதை நான் சொல்றேம்மா, இது எல்லாமே உன் அம்மா பண்ற வேலைம்மா. அவ இருக்கிறா பாரு, எப்படியாவது வந்துட்டு உன்னைய கார்த்தி மாப்பிள்ளை கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் குறிக்கோள். உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்படி பண்றா. இங்க பாரு, உனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னத்தோட கார்த்திகிட்டேருந்து உன்னை பிரிச்சு உன்னை 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா. அவ இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ அவ தங்கச்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க இப்படியெல்லாம் ஒரு வேலையை பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காயத்ரி மேடம் வந்தப்ப கூட இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். எதுக்காக சொன்னேன் தெரியுமா? உங்க மேல வச்சிருந்த அவ்வளோ மரியாதை, நம்பிக்கை, அதனாலதான் நான் அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஒரு செகண்ட் நான் மட்டும் ஏதாவது தவறா சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களை அதிகாரிங்க கைது பண்ணியிருப்பாங்க. நான் பண்ணது தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. அப்பவே அதிகாரிங்க கிட்ட சொல்லியிருக்கணும், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு. உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்க என்னோட பெத்த தாய் அப்படின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏமா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே அப்படின்ட்டு. ராஜா ஈஸ்வரியை பார்த்து, இதைதான் நாங்க அப்பவே சொன்னோம், கண்டிப்பா உன் பொண்ணு உண்மையை கண்டுபிடிச்சு பேசுவா அப்படின்னு அப்பவே சொன்னோம். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப புரியுதா ஏண்டி நீ இப்படி பண்ற? இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்து, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல என்னால முடியாது. இந்த கல்யாணம் என் விருப்பப்படி கண்டிப்பா நடந்தே ஆகும். நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க ஏதாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர ஆவேசத்தோட பேசுறாங்க. ராஜா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு, உன் பொண்ணுக்கு பழைய ஞாபகம் இல்லை அப்படின்னா அவளை நீ கஷ்டப்படுத்தலாம். ஆனா அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கு, ஞாபகத்துக்கு வந்துட்டு. இதுக்கப்புறமும் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொல்றது ரொம்பவே தப்பு. இதோட இந்த பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ரெடிக்ஷன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.